ராம்சிங் கொஞ்சம் எடுங்க நான் பேசுவது. இந்த அந்த இளைஞன், அந்த சிறுவன், 13 வயதே நிரம்பிய அந்த சிறுவன் வீதிகளில் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த கோழிக்கூண்டுகளை உருட்டி விளையாடி கொண்டிருக்கிறான். அவனுக்கு பட்டத்து யானை அவன் கழுத்திலே அந்த மாலையை சூடி அவன் மீது ஏற்றிக்கொண்டு அரண்மனைக்கு செல்கிறது. அரண்மனைக்கு சென்ற அவனுக்கு சிம்மாசனம் காத்திருக்கிறது. அவன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறான் அந்த நாட்டை ஆளுவதற்காக. குடவோலை முறை என்று ஒரு முறை இருந்தது. திருவுளச்சீட்டு என்று ஒன்று இருந்தது. அந்த திருவுளச்சீட்டு தான் இன்றைக்கு நீங்கள் ஓட்டு என்று சொல்கிறீர்கள். அந்த திருவுளச்சீட்டில் எழுதி குடவோலை முறையிலே வாக்களிக்கின்ற ஒரு முறை நம்முடைய சோழர்களிடம் இருந்தது. அந்த தேர்தல் முறை எப்படி என்றால், எப்படி அந்த தேர்தல் விதிமுறைகள் இருக்கிறது என்றால், உத்தரமேரூர் என்று ஒரு ஊராட்சி இருக்கிறது, அந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. அந்த உத்தரமேரூருக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே ஒரு கோயில் இருக்கிறது ஊர் மையத்தில். அங்கே ஒரு கல்வெட்டு இருக்கிறது. அந்த கல்வெட்டில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், இந்த நாட்டில் தேர்தல் எப்படி நடைபெற வேண்டும் என்றால், இங்கு வாக்காளர்கள் தன்னுடைய நாட்டின் ஆளுகிற ஒரு மனிதனை தேர்வு செய்வார்கள். ஆனால் வேட்பாளர்கள் யாரும் நிறுத்தப்பட மாட்டார்கள். சோழர்களுடைய குடவோலை முறை எப்படி இருந்தது என்றால், அங்கு யாருமே வேட்பாளர்கள் கிடையாது. அந்த நாட்டின் குடிமக்கள் அத்தனை பேருமே வேட்பாளர். உங்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவருடைய பெயரை நீங்கள் திருவுளச்சீட்டில் எழுதி போட்டு விட்டு வந்துவிட்டால், அது ஒட்டுமொத்தமாக அதை கொட்டி எடுத்து வாசிக்கிற பொழுது, ஒருவேளை தங்கதுரை அங்கே இருக்கிற மக்களுக்கு பிடித்திருக்கலாம், ராம்சிங்கை பிடித்திருக்கலாம். ஆனால் ராம்சிங் எனக்கு ஓட்டு போடு என்று யாரும் போய் கேட்க மாட்டார். நீங்கள் யார் என்று அவர்களுக்கு தெரியும். மக்களுக்கு நீங்கள் நன்மை செய்திருந்தால், சேவை செய்திருந்தால், நற்பணி செய்திருந்தால், அந்த மக்களின் வாழ்விலே அக்கறை உள்ளவராக இருந்தால், அன்புள்ளவராக இருந்தால், நேர்மை உள்ளவராக இருந்தால், கண்ணியம் உள்ளவராக இருந்தால், அந்த அத்தனை பண்புகளையும் உள்ள ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்க வேண்டும். தன்னுடைய ஆளுகின்றவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவனாக, தலைமைத்துவ பெருமை மிக்கவனாக, கருணையும் இரக்கமும் பெருவீரமும் பேராற்றலும் பேராண்மை மிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதை மக்கள் முடிவு செய்கிறார்கள். அத்தனை லட்சம் மக்கள் யாவராவது ஒருவன் அந்த தேசத்தில் இருக்க அத்தனை குடிமக்களுக்கும் அவன் வாய்ப்பை வழங்குகிறது அந்த குடவோலை முறை. ஆனால் ஒன்று நிபந்தனை இருக்கிறது. ஒரு நிபந்தனை இல்லை, 10 நிபந்தனைகள் எழுதப்பட்டிருக்கிறது கல்வெட்டில். என்னவென்றால், ஓட்டு போடுகிறவனுக்கு அவர்களுக்கான தகுதி என்ன என்பதை தீர்மானிக்கிறது. முதலாவதாக ஓட்டு போடுகிறவன் முதலில் 2 பெண்களை திருமணம் செய்திருக்கக்கூடாது. ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அந்த வாழ்வியலை கடைபிடிப்பவனாக இருக்க வேண்டும். இப்படி ஒழுக்க நெறிகளை ஓட்டு போடுகிறவனுக்கு தேர்வு செய்கிறார். நீங்கள் கேட்டீர்கள், 60% நியாயமானவர்களை தேர்ந்தெடுத்தால் போதும் என்று சொன்னதிலே தமிழர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்வதற்காக தான் இதை சொல்லுகிறேன். ஓட்டு போடுவர்களுக்கு தகுதி இருக்கிறது. ஓட்டு போடுகிறவன் பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும் என்று வள்ளுவர் சொல்கிறார். அடுத்த ஒரு மனைவி ஏறெடுத்து கூட பார்க்காதவன், 2வது பெண்ணை திருமணம் செய்யாதவன், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்வியல் வாழ்கிறவன், அவன் தான் வாக்கு போடுகின்ற உரிமை உள்ளவன் என்கிற முதல் தகுதி தீர்மானிக்கிறது. எந்த காலத்திலும் திருடி விட்டு சபையிலே அபராதம் கட்டியவன் அவன் ஓட்டு போட முடியாது. இப்படி ஒழுக்க நெறிகளை மது அருந்துகிறவர்கள் ஓட்டு போட முடியாது. இப்படி ஒழுக்க நெறிகளை ஒரு 10 நெறிகளை அந்த குடவோலை முறையிலே சோழர் பேரரசு அறிவிக்கிறது. இந்த ஒழுக்கத்தெல்லாம் உள்ளவன் தான், அதாவது நல்லவர்கள் மட்டுமே ஓட்டு போட முடியும். நல்லவர்களால் நல்லவர்களுக்காக நல்லவர்களை தேர்வு செய்கின்ற ஒரு அரசு நம்முடைய சோழ பேரரசாக இருக்கிறது. அன்பிற்கிடையவர்களே, இன்றைக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டுமோ தேர்ந்தெடுக்கிறவர்கள் நல்லவராக இருக்க வேண்டும். பணம் கொடுத்தால் வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறார்கள் என்று நாம் இன்றைக்கு ஆதங்கப்படுகிறோம். ஆனால் பணத்தை வாங்காத குடிமக்களாய், நல்லவர்களாய், நேர்மையானவர்களாய் ஒவ்வொருவர்களும் நாம் இருந்தோம் என்றால் நாம் தேர்வு செய்கின்றவன் மிக நல்லவனாக இருப்பான். அதுதான் சோழ பேரரசுடைய குடவோலை முறை சொல்கிறது. நம்முடைய இன்றைக்கு இருக்கிற இந்த ஜனநாயகம், முதலாளித்துவ ஜனநாயகம், இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கிற பாராளுமன்றங்களும் சார்பாக என்ன சொல்கிறது என்றால், மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கிற ஆட்சி மக்களாட்சி என்று சொல்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம்? நல்லவர்களால் நல்லவர்களுக்காக நல்லவர்களை தேர்வு செய்கிற ஆட்சி தான் நல்லாட்சியாக இருக்க முடியும். அவன் தான் நல்ல தலைவனாக இருக்க முடியும். அவன் தான் கரிகால சோழனாக இருந்தான். அவன் தான் இந்த பெரிய கல்லணையை கட்டினான். அவன் தான் மிகப்பெரிய சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவினான். 2000 ஆண்டுகளால் இன்றைக்கு போற்றப்படுகின்ற இன்றைக்கும் கல்லணை இருக்கிறது என்றால், இந்த கரிகாலன் கட்டணை கல்லணை இருக்கிறது என்றால், அவன் மக்களின் மீது உள்ள அன்பால், அவன் பேரன்பால் அவன் உருவாக்கிய அந்த எல்லாம் இதுக்கு நிலைத்து இருக்கிறது என்றால் காரணம் என்னவென்றால், அவன் நல்லவர்களால் தேர்வு செய்யப்பட்டவன், அவன் ஒழுக்க சீர்களால் தேர்வு செய்யப்பட்டவன். வாக்காளர்கள் ஒவ்வொருவரும் ஒருவனுக்கு ஒருத்தி என்பதும், மதுப்பழக்கம் இல்லாதவர்களாக இருந்ததும், திருடாதவர்களாகவும், சபையிலே அபராதம் கட்டாதவர்களாகவும், இப்படிப்பட்ட ஒழுக்க நெறிமுறைகளில் கட்டுப்பட்டவனுக்கு தான் வாக்களிக்கிற உரிமை இருந்தது அந்த காலத்தில்.
அப்படி போடும்போது தான் முன்பற்கனவே 13 வயது சிறுவனை எப்படி தேர்வு செய்வது என்றால், காவிரி பெருக்கெடுத்தால் கொள்ளிடம் என்று சொல்லுவார்கள். கொள்ளிடம் பார்த்திருக்கிறவா? காவிரி உங்களுக்கு தெரியும் அல்லவா? அது ஒவ்வொரு ஆண்டு மழை பெய்து வருகிற போது அங்கே இப்போதெல்லாம் அங்கே டேம் இருக்குது, நிறைய மேட்டூர் டேம்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து டேமே கிடையாது இல்லையா? அந்த குடகு மலையிலே பெறப்படுகின்ற அந்த காவிரி ஆறு வேகமாக வருகிற போது அது கடலை சென்றடைகிற போது பெரும் வெள்ளத்தோடு ஒரு தண்ணீர் 300 கிராமங்களை அடித்து கொண்டு போய் கடலை விட்டோம். ஒவ்வொரு முறையும் மழைக்காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் டிசாஸ்டர் பேரிடர் வரும். சோழர் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் எல்லாம் ஒரு 300 கிராமங்களை அதை அடித்து கொண்டு போய் கடலில் சேர்க்கும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வைக்க போடுற நிறைய நடந்துட்டு இருக்கும். வயசானவங்களாம் தத்தளிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய ஆடு மாடுகளும் அடிச்சுட்டு போவோம் அந்த காலத்தில். அப்போ வந்து நிறைய பிரெக்னன்ட் லேடிங்க, ஊனமுற்ற பெண்கள், ஊனமுற்ற ஆண்கள், வயதானவர்கள், குழந்தைகள் எல்லாமே வந்து வெள்ளத்தை அடிச்சுட்டு போவாங்க. ஆறு போகும்போது சுழல் பார்த்துருக்கீங்களா? ஆற்று சுழல் சொல்லுவாங்க. வெள்ளம் வரும்போது யார் நீந்த வேணாம்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நிறைய பசங்க பார்த்தீங்கன்னா காவிரி கொள்ளிடத்தில் வந்து சுழலில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் என்ன பிள்ளைகள் இருந்து இளைஞர்கள் வெளியே அனுப்ப மாட்டாங்க அப்பா அம்மாலாம். ஏன்னா பசங்க போய் நீந்த போயிட்டு மாட்டிக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கரிகாலன் என்ன செய்தான் என்றால் ரகசியமாக அவருடைய நண்பர்கள் எல்லாம் தேர்வு செய்து ஒரு 50 இளைஞர்களை தயார் செய்து சாதாரண நாட்களில் அந்த ஆற்றில் நீந்தி பழகினான். வெள்ள காலங்களில் அவன் நீந்தி பழகினான். அந்த பெரும் சூழல்களில் அடித்துக் கொண்டு போகின்ற ஆதரவற்றவர்களை எல்லாம் காப்பாற்றினான். இரவு நேரங்களில் அப்பாவுக்கு தெரியாமல், அம்மாவுக்கு தெரியாமல், உற்றார் உறவினருக்கு யாருக்கு சொல்லாது என்று ரகசியமாக அந்த நற்சியானை உருவாக்கினான். நல்லவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு ஒரு 50 இளைஞர்கள் சேர்ந்து அந்த ஆற்றில் அடிச்சுட்டு போகிற எல்லா முதியோர்களையும், குழந்தைகளையும், வயதானவர்களையும், பெண்களையும், எல்லா உடமைகளையும் வீட்டு கொடுப்பாங்க. ரகசியமாக போனால் 6 மணி ஆச்சு அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ரகசியமாக வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அது போய் என்ன பார்த்தா அவங்க அடிச்சுட்டு போது பாருங்க, எல்லாத்தையும் காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. வாங்கிட்டு சத்தியம் என்ன வாங்கிட்டு போவாங்கன்னா, நான் காப்பாற்றி கொடுத்து வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னின்னா நாளைக்கு எங்கள் அப்பா அம்மா வெளியே விட மாட்டாங்க. ஆகவே இது எனக்கு சத்தியம் செய்யுங்கள், நாளைக்கு வெளியில் சொல்ல மாட்டேன் என்று கரிகாலன் சத்தியம் வாங்கி கொண்டு காப்பாற்றியவர்களெல்லாம் கையெடுத்து வணங்கிவிட்டு, ஐயா நன்றி சார், நன்றி தம்பி எல்லாம் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த நன்றி என்று சொல்லிவிட்டு போனதெல்லாம் அவர் மனதில் வைத்துக்கொண்டு ஒட்டுமொத்தமாக திருவோலைச்சீட்டில் அவன் பேரை எழுதி அவர் 13 வயது இளைஞருக்கு அந்த நாட்டினுடைய முடிசூடா சக்கரவர்த்தியாக திருவோலைச்சீட்டிலே அவன் வந்து தேர்வு செய்து விட்டார். தெரிகிறதா தேர்தல் முறை எப்படி இருந்தது என்று அவன் மனதில் அன்பு வைத்திருந்த அன்பை எல்லாம் சேர்த்து அந்த மக்கள் எல்லாம் செய்தாங்க. தேர்தல் வருகிற பொழுது அவனுக்கு எல்லாரும் இந்த குடவோலை முறையில் போடும்போது எடுத்து எண்ணி பார்க்கும்போது எல்லா சீட்டிலுமே கரிகாலன் என்ற பெயர், திருமாவளவன் என்கிற அவனுடைய பெயர், உண்மையான பெயர். அந்த பெயர் தான் அந்த திருவுள்ளச்சீட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவன் வந்து அந்த சோழ நாட்டினுடைய தலைவராக ஆகிறான். அப்பொழுது என்ன செய்யலாம், அந்த வேலையில் 15 அரசர்களெல்லாம் சேர்ந்து அவன் போர் தொடுக்கிறார்கள். அவன் காரி என்றால் யானை என்று பெயர். அவன் யானையின் மீது ஏறி உட்கார்ந்து போர்க்களத்தில் போய் சண்டை போடுவதால் தான் அவன் அந்த காரியை கால்களாக வைத்திருந்தவனால அவன் வந்து கரிகாலன் என்று பெயர். அவன் வந்து அந்த பெரிய அந்த அரண்மனை எல்லாம் அந்த காலத்தில் வந்து பெரிய தூளப்போத்தன வீடுகளாக இருக்கும். அதில் அவன் இருந்த வீட்டை கொளுத்தி விடுகிறார்கள் 15 வேலூர் அரசர்கள்லாம். அப்போல்லாம் அது சேர்வதெல்லாம் அது தப்பிச்சதுனால அவன் கால் கருகி போனது என்று சொல்வார். அவன் சேர சோழ பாண்டியில் 3 பேரையும் வென்றான். அவன் வாழ்ந்த காலங்களில் அவனை பெரிய வரலாறாக வென்றான். சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மிகப்பெரிய அந்த இத்தனை காலம் வருவதற்கு காரணமே தமிழ் என்ற நாடு இன்றைக்கும் நிலத்தில் இருக்கிறது என்றால், தமிழ் இனம், தமிழ் மொழி, தமிழ் மக்கள் என்று வாழ்கின்றால் அது கரிகாலன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு நம்முடைய இலக்கியங்கள் சொல்கிறது, சங்க இலக்கியம் சொல்கிறது கரிகாலன் வரலாற்றை. நண்பர்களே, நல்ல விஷயங்களை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு தேர்தல் முறையை நோக்கி நகர வேண்டும். இன்றைக்கு நம் நிர்வாகத்துறைகளை பயிற்சி எடுக்கிற மாணவர்களாக இருக்கிற நாம் நாளை இப்படிப்பட்ட ஒரு உலகம் நல்லவர்கள் ஆளுகின்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு முதல் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அதில் வந்து நமக்கு வந்து இந்த பிரச்சாரம் செய்து மக்களுக்கு வந்து நன்மை விஷயங்களை புரிய வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். ஆகவே இது வந்து இந்த நாட்டிலே வந்து இப்போ வந்து வாழெடுத்து போராடுகிற வாய்ப்பு இந்த நாட்டில் இல்லை. ஆகவே நாம் வந்து நல்ல சொற்களை, நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக நம்ம வந்து நம்முடைய பேசும் திறனை வளர்த்து கொண்டு அதன் மூலமாக மற்றவர்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி எல்லோரையும் நல்லவர்களாக மாற்ற வேண்டும். அதன் மூலமாக ஒரு நல்ல தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும், நல்ல ஒரு அரசை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். நமக்கான ஒரு எதிர்காலத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம வந்து நற்பரிசாக கொடுக்க வேண்டும். சிறந்த வாக்காளர்களை உருவாக்குவதுதான் நம்முடைய கடமையாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய சோழர் காலத்தில் நிலவிய அந்த குடவோலை முறையில் திருவுள்ளச்சீட்டு போட்டு ஒரு நல்லவர்களால் நல்லவர்களுக்காக நல்லவர்களே தேர்வாகின்ற ஒரு அரசை தமிழ்